ஹலோ எவ்ரிவன், நான் திவிஷா. வெல்கம் டு திவிஷாஸ் டெய்லி இங்கிலீஷ். நம்ம ஏர்லி செஷன்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்தோங்க, அதாவது இலக்கண கூறுகள். நவுன்ல இருந்து இன்டர்ஜெக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து ஆர்டிகல்ஸ் பற்றி. ஆர்டிகல்ஸ்னா சுற்றிடை சொற்கள், அதாவது கிராமர்ல இது டிட்டர்மைனர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நவுனுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆர்டிகல்ஸ் வரும். அந்த ஆர்டிகல்ஸ்னா என்னன்னா அது எப்படி எக்ஸாம்பிள்ஸோட வருதுன்னு பார்க்கலாம். பொருளையோ அல்லது பொதுவான நபரையோ பொருளையோ சுட்டி காட்டுகிற சொல்லாகும் அப்படின்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். எப்படின்னா எல்லாமே நவுன் பேஸ் பண்ணி வருதுதான். ஸ்பெசிபிக்கா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நவுனுக்கு முன்னாடி வரும். இதுதான் பேஸ் கான்செப்ட். அப்போ எனிங்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்னன்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல் அண்ட் டெஃபினைட் ஆர்டிகல். இன்டெஃபினைட் ஆர்டிகல்னா நிச்சயமற்ற சுற்றிடை சொற்கள். டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னா நிச்சயமான சுற்றிடை சொற்கள். அது என்னென்னு பார்க்கலாம். இன்டெஃபினைட் ஆர்டிகல் அப்படிங்கிறது என்னன்னா ஏ அண்ட் இது ரெண்டுக்குமே அர்த்தம் ஒருதான். ஏ வந்து 21 மெய்யெழுத்துக்களுக்கு முன்னாடியும் 21 கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடியும் அண்ட் நம்ம வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் தர சத்தம் கொண்ட வவல்ஸ்க்கு முன்னாடி பயன்படும். அது ஏ. அண்ட் வந்து 5 வவலுக்கு முன்னாடி 5 வவல் என்னன்னா ஏஐஓயு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல. அண்ட் 8 கான்சனன்ட்ஸ்னா FHLMN RSNX. அண்ட் இது எல்லாத்துக்குமே வவல் சவுண்ட் வரும். அப்போ இதுக்கு முன்னாடி ஏ பயன்படும். அப்போ இனிமே நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஏ எங்க வரும் ஆன் எங்க வரும்ன்ற கன்ஃபியூஷனை இந்த செஷன் நமக்கு எராடிகேட் பண்ணிடுங்க. டெஃபினட் ஆர்டிகல் பார்க்கலாம். டெஃபினட் ஆர்டிகல் வந்து பர்டிகுலர் ஆர் நோன் நவுனுக்கு முன்னாடி ஒன்னா குறிப்பிட்ட இல்லைன்னா தெரிஞ்ச நவுனுக்கு முன்னாடி வர்றதுதான் டெஃபினட் ஆர்டிகல். அந்த டெஃபினட் ஆர்டிகல் என்னன்னா தக்கு அர்த்தம் அந்த. ஏக்கும் ஆனுக்கும் அர்த்தம் ஒரு, தக்கு அர்த்தம் அந்த. எழுத்தின் ஒலிக்கு முன்பு சிங்குலர் நவுன், அதாவது நான் கொடுத்திருக்கிறது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான். இன்னும் நம்ம டீட்டெயில்டா நம்ம வர செஷன்ல பார்க்கலாங்க. சிங்குலர் நவுன் பாத்தீங்கன்னா ஒருமை பெயர் சொற்கள். நவுன் ஆஃப் பர்டிகுலர் டைப் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட வகையை சார்ந்த பெயர் சொல். ஃபீலிங்ஸ்னா உணர்வுகள். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஏ பயன்படும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ இஸ் a ஸ்டூடெண்ட். அவன் ஒரு மாணவன். இது ஒரு நவுனு. அந்த நவுனுக்கு முன்னாடி இந்த ஏ வந்திருக்கு. இது எந்தெந்த இடத்துல ஏ வரும் எந்தெந்த இடத்துல ஆன் வரும்னு நான் ப்ரீவியஸா சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடி ஆன் வந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஹீஸ் ஸ்டூடெண்ட்னா அவன் ஒரு மாணவன். அவன் எந்த மாதிரி மாணவன் நமக்கு தெரியாது. நம்ம யாரையும் குறிப்பிடல, பொதுவா சொல்றோம். அதனால அது நம்ம ஒருன்னு போட்டுருக்கோம். குட் டே இஸ் a டேஸ்டி பிஸ்கெட். குட் டே வந்து ஒரு சுவையான பிஸ்கெட்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். இது பாருங்க, இட் வாஸ் சொல்றோம், பொதுப்படையா சொல்றோம். அதனால நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். The cow was a useful animal. பசு ஒரு உபயோகமுள்ள விலங்கு. இது எல்லாமே நம்ம வந்து குறிப்பிடாம பொதுப்படையா சொல்றதுனால ஏ யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அர்த்தம் ஒரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன் எங்கெங்க வரும்னா வவல்ஸ். வவல்ஸ்னா 5 லெட்டர்ஸ், உயிரெழுத்துக்கள். அப்புறம் உச்சரிக்கப்படாத ஹெச், அதாவது சைலண்ட் ஹெச்க்கு முன்னாடி வரும். அப்புறம் 8 கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வரும். 8 கான்சனன்ட்ஸ்னா FHLMNRSNH. இது என்னன்னா உயிரெழுத்துக்கள் சத்தம் கொண்ட 8 மெய்யெழுத்துக்கள். இதுக்கு முன்னாடி ஆன் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. He is an LIC agent. LIC agent. அப்புறம் it is an X-ray room. அது ஒரு எக்ஸ்ரே அறை. He is an honest man. அவர் ஒரு நேர்மையான மனிதர். இப்படி இதுவும் நிச்சயமற்றதா இருக்கு. இப்ப எல்ஐசி ஏஜென்ட் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், நம்ம யாரையும் குறிப்பிடல. பொதுவா ஒரு குரூப்ல இருக்க மாதிரியோ இல்ல ஜென்ரலா ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது நம்ம சொல்றோம் அவரு ஒரு எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு பொதுவா சொல்றோம். ஆனா நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அப்போ இந்த இடத்துல நம்ம இங்க பார்க்கலாம். வரும்போது ஃபேமஸ் பப்ளிக் பில்டிங்ஸ்க்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறோம். பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ லைக் த பென் யூ பிரசன்டட். பென் அப்படிங்கிறது பொதுப்படையான சொல் தான். ஆனா நீ பிரசன்ட் பண்ண, அதாவது நீ எனக்கு கொடுத்த பேனா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ கொடுத்த அந்த பேனா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா பெண்ணுக்கு முன்னாடி த மென்ஷன் பண்றோம். ஐ saw the darkest cloud yesterday. நான் மிகவும் இருண்ட அந்த மேகத்தை நேற்று பார்த்தேன். நிறைய மேகம் இருக்கு வானத்துல. நம்ம இருண்ட அந்த மேகம் ஸ்பெசிபிக்கா சொல்றோம்.
அதாவது ஸ்பெசிஃபை பண்ணாம சொன்னா ஏவும் ஆனும் பயன்படுத்துவோம். ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும் போது டெஃபினட் ஆர்டிகல் த பயன்படுத்துவோம். அப்புறம் த ரிவர் காவேரி, இதெல்லாம் ஃபேமஸான விஷயம். த ரோஸ் இஸ் a பியூட்டிஃபுல் ஃபிளவர். ரோஜா ஒரு அழகான மலர். அந்த ரோஜா ஒரு அழகான மலர் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அப்படிங்கறது நம்ம அதுக்காக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிகல்ஸ் த பயன்படுத்துறோங்க. இன்னும் நமக்கு டீடைல்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆஸ் டேஸ் கோஸ் நம்ம வந்து இது டீடைல்டா பார்க்கலாம். தேங்க்யூ so much for listening this. Thanks a lot. Thank you once again.